ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துளசி மாடம் வச்சு வழிபடுறதுனால இவ்வளோ நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் அதை எப்படி வழிபடணுங்கிற முறையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய செடிகளில் ஒன்று தான் வந்து துளசி. துளசியை வந்து நமக்கு இடம் இருந்தால் துளசி மாடமாகவே வச்சு கும்பிடலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. முப்பெரும் தேவிகளான துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதின்னு 3 தேவிகளும் வாசம் செய்கிற இடம். அப்புறம் வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே அந்த செடியில் இருக்கிறாங்க. இப்படி எல்லா தெய்வங்களும் இருக்கிறனால தான் அது ரொம்பவே புனிதம் வாய்ந்ததும் கூட, ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறனால அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அந்த கீழே வேரை தான் வந்து பிரம்மா இருப்பாங்க. அந்த மண்ணும் அந்த செடியும் மீட் பண்ணுற அந்த பிளேஸில் தான் வந்து விஷ்ணு இருப்பாங்க. மேலே வந்து வளர்ந்து வர்ற செடியில் சிவன் இருக்கிறதா வந்து ஐதீகம் இருக்குது. இந்த செடியை வந்து எங்கே வைக்கணும்னா ஈசான்ய மூலை, வடகிழக்கில் வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. அங்கே இடம் இல்லாதவங்க கன்னி மூலையில், அதாவது தென்மேற்கு மூலையில் வச்சு வழிபடலாம். இதை வழிபடுற முறை வந்து எப்படின்னா, செடியை வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணப்புறம் வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம். மஞ்சள் குங்குமம் வைக்கணும். எங்கே வைக்கணும்னா அந்த தொட்டியில் வந்து 21 இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம அந்த மண்ணும் வேரும் மீட் பண்ணோன்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல விஷ்ணு இருக்கிற இடத்துல தான் மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் டெய்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு அகல் விளக்கில் நெய் தீபமாக போடுறது ரொம்ப விசேஷம். இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கூட பண்ணிக்கலாம். இதுக்கு துளசி தீபம்னே பேர். ஒரு அகல் விளக்கில் இதை வச்சு கண்டிப்பாக கிழக்கு முகமாக ஏற்றிக்கணும். கோலம் போடணும். எப்போவுமே துளசி மாடம் முன்னாடி கோலம் போட்டுட்டு தான் விளக்கேற்றணும். ஒரு ஊதுபத்தி கொண்டு போய் தூபம் தீபம் எல்லாம் காட்டி மகாலட்சுமி வந்து வாசம் செய்கிற இடத்த வந்து ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கணும். இதை வந்து 3 முறை, 9 முறை, 21 முறைலாம் சுற்றி வர்றது ரொம்ப விசேஷம். 3 முறையாவது நம்ம கண்டிப்பாக சுற்றி வணங்கணும். துளசி மாடத்தை நம்ம நிலைவாசலுக்கு நேராக வைக்கிறதும் ரொம்ப சிறப்பு தான். இல்லாதவங்க வடகிழக்கு இல்லைன்னா தென்மேற்கில் வச்சுக்கலாம். இதில் என்ன ஒரு சிறப்பு, பின்வாசல் இருந்ததுன்னா கொல்லப்புறத்தில் கூட நம்ம துளசி மாடம் வச்சு வணங்கலாம். ஆனால் இது வந்து நம்ம வீட்டோட முன்னாடி வைக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு வர்றவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அந்த கெட்ட எண்ணங்கள், நம்ம மேலே பொறாமப்படுறது, அதெல்லாம் வந்து இந்த துளசி ஈர்த்து நமக்கு வந்து நல்லதே கொடுக்கும். அதனால் இது முன்னாடி வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. இடம் இருந்தால் கண்டிப்பாக வைங்க. இப்போ துளசி வச்சு வழிபடுறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா, அந்த வீட்டில் வந்து செல்வம் பெருகும். ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்கிறனால அந்த இடத்துல செல்வம் பெருகும். எந்த ஒரு பயமும் இருக்காது, நிம்மதி கிடைக்கும். ஏன்னா துளசிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. நெகட்டிவெல்லாம் எடுத்து நம்ம மனசுக்குள்ளே அதை டெய்லி வழிபடும் போது மன அமைதி கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும், வீடே நிம்மதியாக இருக்கும். அதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. குழந்தைங்கள்லாம் நைட்டு பயப்பட்டு எந்திக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் வராது. எல்லா தீய சக்திகளும் போய் டெய்லி துளசியை வழிபடும் போது வீடு ரொம்ப நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் ரொம்ப சந்தோஷமாக, நல்ல செல்வ செழிப்போட, மன நிம்மதியோட, அமைதியாக சந்தோஷமாக வாழ்வீங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.